பேய் நம்பிக்கை அன்னைக்கு இருந்தது மாதிரி இன்னைக்கு இருக்கத்தான் செய்யுது இல்லையா? அதை பற்றி விமர்சிக்கிறவர்கள் இருந்தாலும் நீங்க பயந்து நான் பார்த்ததே இல்லையே. அதெல்லாம் நிறைய பயப்படுவேன். வெளியே தெரியாம சாமத்தியமா என்ன பண்ணாலும் உங்களுக்கு தெரியல. எப்படி அது இவ்வளவு காலத்தை கடந்து பேய் நம்பிக்கை இருந்து கொண்டே இருக்கிறது? அதனால ஒரு பெனிஃபிட் இருக்கு. நல்லா கிளப்புறாங்கடா பீதிய. என்ன பெனிஃபிட்? அது வந்து ரீக்ரியேஷனல் ஃபியர் அப்படின்றாங்க. வாண்டடா மனிதன் வந்து ஒரு ஃபியரை வர வச்சுக்கிறது. இது என்னடா புது பொருளியா இருக்கு? இந்த பயத்துல ஒரு பயன் இருக்கு. அதனாலதான் ரொம்ப நாளா அது இருக்கு. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. ஏன் பேய் பயம் இருந்து கொண்டே இருக்கிறது? சார் சுவாரஸ்யமா சொல்றதுலயே ஒரு சுவாரஸ்யம் இருக்கு சார். ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்குயா. எக்ஸாகரேட் பண்ணி சொல்றதுலயே அவங்களுக்கு ஒரு மன திருப்தி இருக்கும், அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. அவங்கள நான் பயமுறுத்திட்டேன், அவங்க பயந்துட்டாங்க, அதை நான் வந்து அதை கிரியேட் பண்ணிட்டேன் ஒரு விஷயத்தை அவங்க மனசுக்குள்ள. 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. ஆக்சுவலா மனுஷன் வந்து ஒரு கதை சொல்லியா மாறுவதே பேய் கதைகள் வழியா தான். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். ஏன்னா அது கட்டற்று இருக்கு, எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த பேய் என்ன வேணாலும் பண்ணும். அதெல்லாம் வந்து மக்களை ஏமாத்துறதுக்காக. இதை கையில பிடிச்சிருக்கீங்க, மைக்க வச்சுங்க. எனக்கு புரியல இது என்ன பண்ணுது. இப்போ ஒன்னும் புரியல. கூட்டத்தை கலச்சிட்டு வீட்டை பக்கம் போங்க எல்லாரும். சில இடங்கள் போகும்போது ஆட்டோமேட்டிக் ரொட்டேஷன் ஆகும் சார். நீங்களே பாருங்க சார், நான் கையில ரொட்டேஷன் பண்ணல. என்னடா புத்தலாட்டது? ஆமா, இது மாதிரி தொங்குறவனு பிடிச்சிருந்தா ரொட்டேட்னா ஆகும். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. இருங்க வர ஒரு நிமிஷம். ரொட்டேட் ஆகுதா? இல்ல சார், இருங்க சார். என்னங்க கதையா இருக்குது? இருங்க சார், அப்ப நான் இந்த இவ்வளவு பெரிய செயில நான் செய்து காமிக்கிறேன் சார். ஓங்கி மிதிச்சேன், செத்தே போவ. இப்போ என்ன பண்றீங்க நீங்க? டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு இப்போ இது நீந்துறீங்களா? நிக்காது சார், சுத்திட்டே தான் இருக்கும். ஆஹா, காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். ஏங்க அது நின்னாதாங்க அமானுஷ்யம், ஆடுனா அது எப்படி அமானுஷ்யம்? இன்னும் பயிற்சி வேண்டுமோ? எங்கிட்டு தானே சார் இப்போ இது? எங்க நிக்கிதான் ஆடுதே. ஏப்பா நொந்து போய் இருக்கிற இந்த நேரத்துல வந்து வம்பு பண்ற? இல்ல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் சயின்ஸ்ல சொல்லிட்டாங்க சார். இடியோ மோட்டர் எஃபெக்ட்லாம் அதெல்லாம் சொல்லியாச்சு. ஆஹா, இவனுங்க வந்துட்டானே. நீங்க சொல்றீங்கல்ல அமானுஷ்யம், அதை இவரும் பண்றேங்கிறாரு, ஆனா அது பேய் இல்லைங்கிறா. ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா, மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கோர்த்துட்டு போறாராமா. அவர் வந்து செயின்ல வச்சு பண்றாரு, நம்ம பெல்லையே வச்சு பண்ணுவோம். பெல்லே ஓகேங்களா? இது புதுசா இருக்குனே. உட்காரு பாருங்க, நான் ப்ரிப்பரேஷனோட வந்திருக்கேன். உட்காரு. நீங்க 4 பேர், நான் ஒத்த ஆளு. நல்லவன் பேர் இருக்க 4 ஆகும். அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வராதீங்க. என்ன பண்றோம்னா செத்து போனவங்கள கூப்பிட போறோம். வந்து நின்னது குத்தவாடா. உங்களோட ஆள் காட்டி வரல நீட்டிக்கோங்க. ஓகே, இந்த பெல்ல இதில் மாட்டிடுவோம். சிக்கிட்ட நீ சாமி, தப்பிக்க முடியாது ராஜா, வாசமா சிக்கிட்ட. இப்போ செத்து போனவரோட பேர் இமேஜினேஷன் கேரக்டர் தான் ஜான். என்ன பேர் பாருங்க. அவர் பேர் என்ன? ஜான். அவரை கூப்பிட போகிறோம். அவர் கூப்பிட்டாருன்னா இங்கே வந்தாருன்னா இந்த பெல் ஏதாவது ஆகும். என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. ஓ, ஸோ ஹாலுசினேஷனில் 5 இருக்கு. ஸோ இது வந்து ஆடியோபிள். ஓகேங்களா? என்னடா நடக்குது? எப்படா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ஜான் ஆர் யூ ஹியர்னு கேட்க போகிறோம். ஜான் ஆர் யூ ஹியர்? யோ குட்டிச்சாத்தான கூடவே வச்சிருக்காருடா அம்மா. ஜி வந்துருச்சு ஜி. ஐயோ வந்துருச்சு. நம்புறியா? இப்ப நம்புறியாப்பா? ஆக்சுவலா பேய் ஓட்டுன்னு சொல்ற ஆளுங்க சொல்றது கூட எனக்கு பயமா இல்லடா. டே இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ? ஜான் ஆர் யூ ஹியர்னா பெல் அடிக்குது. ஆமா ஆமா, இங்கே வாங்க. பெரிய தில்லாலங்கடியாவுல இருக்கு ஜானே. ஐயோ, உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.